இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு 18+ கண்டென்ட் தான். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும். அங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கதைகளை உங்களால பார்த்துக்க முடியும். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லே இந்த படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவனோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கூடிய சீக்கிரம் அவங்களுக்குள்ள ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதுக்காக அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறதுக்காக தான் ஹீரோயின் இப்போ அவன் கூட கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ நினைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப வசதியான ஆள் இல்ல. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில உன்னோட பேரண்ட்ஸ், உன்னோட அம்மா அப்பா 2 பேரும் என்ன ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை ஹீரோன்னு வச்சுக்குவான். இந்த ஹீரோ கேரக்டர் கிட்ட கேட்க அப்போ அவன் என்ன சொல்றானா, நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னோட ஃபேமிலி கிடையாது. என்னோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மாதிரியான ஒரு நல்லவரை இந்த உலகத்துல நீ எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப புகழ்ந்து அந்த அளவுக்கு பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயினுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. ஒருவேளை இவங்க வேணாம், இதை அக்செப்ட் பண்ண முடியாது, இந்த காதலை நாங்க ஏத்துக்க போறது இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டா ஹீரோயினுக்கு அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தமா போயிடும். அதுக்கு இல்லாம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, ஒருவேளை நீ வசதியா இருக்கிற அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, என்ன ஒரு பணத்துக்கு ஆசை பிடிச்ச ஒரு பெண்ணா தானே அவங்க பாப்பாங்க, அப்படித்தானே அவங்க மனசுக்குள்ள நான் போர்ட்ரேட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்க அப்ப ஹீரோயின் சொல்றானா, நீயே இப்படி கண்டதெல்லாம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் போய் என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர இப்படி எடுத்த உன்னையே நீயே ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டா அப்போ நம்ம காதலுக்கு என்ன மதிப்பு இருக்கு? எதுவும் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இரு. நீ காதலிக்கும் போது எப்படி அவசரப்பட்டியோ அதே மாதிரி தான் இப்போ நீ ரொம்ப மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் இவங்க பேசிக்கிட்டே இந்த பஞ்சாயத்து முடியறக்குள்ளேயே ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். வீடு பார்த்தா மிகப்பெரிய மாளிகை ரேஞ்சுக்கு இருக்கு. இவ்வளவு மாதிரியான ஒரு வீட்டை நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹீரோயின் இந்த ஹீரோ கேரக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு வர, இதுக்கே நீ ஷாக்கான எப்படி, உள்ளுக்குள்ள இன்னும் அதை விட எக்ஸ்பென்ஸான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. தூரத்துல ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த ஹீரோவோட அம்மா போல தெரியும். தன்னோட மகன் சர்ப்ரைஸா இவங்களை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு கதவை ஓபன் பண்ண கூட அவன் மட்டும் வராம இப்ப ஹீரோயினும் புதுசா ஒருத்தி வர, இத பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஹீரோவோட அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த அப்பங்காரன் அவனுக்கு ஹீரோயினை பார்த்து ஏதோ மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னு தெரியல, கொஞ்சம் விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்கான். இதை அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்க மாட்டான். இப்படி அவன் தன்னோட லவரை கூட்டிட்டு வரேங்கிற மாதிரி எந்த ஒரு பதிலுமே அவன் போன் கால்ல சொல்லியிருக்க மாட்டான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவன் தனியா தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இப்போ ஹீரோ வந்து அவனோட லவரை கூட்டிட்டு வந்தது இவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. யாருக்கு? இவனோட அம்மாவுக்கு இல்ல, அப்பங்காரனுக்கு. அப்படி ஹீரோவும் அவங்க மேல மாடிக்கு ரூமுக்குள்ள போயிட இவன் தூரத்துல இருந்து அவங்கள கொஞ்சம் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் எதனால இப்படி பிஹேவ் பண்றான் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அப்பங்காரன் கையில 2 தக்காளி எடுத்து அதுக்கு ஏதோ ஒரு கிளாஸ் நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். இவன் ஏதோ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அவனோட பொண்டாட்டி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஊருக்குள்ளே இவர மாதிரியான ஒரு பெரிய டாக்டரை நம்ம எங்கேயும் பார்த்தே இருக்க முடியாது அப்படின்னு. இவனு இந்த மாதிரி கதை எடுக்கிறதுக்கு டாக்டர்கள் எல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க பாருங்களேன். அப்போ அவனுக்கு படிச்ச சில விஷயங்கள்லாம் சொல்லி அந்த தக்காளியை வச்சு அதை ரியல் லைஃப்ல கமிட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணா எப்படி பேசிக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் யாருக்கு? இந்த ஹீரோயின் கேரக்டருக்கும் இந்த ஹீரோவுக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த அம்மாகாரி ஹீரோயின் கிட்ட இவரோட திறமையை பார்த்து ஒரு காலத்துல நான் வியந்திருக்கேன், அப்படிப்பட்ட திறமைசாலி தான் இவரு, இவரோட நாலேஜுக்கு முன்னால நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா பில்டப் ஏத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ஏற்கனவே இவங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறான். இதுல இவ வேற இந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து பேசினதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்லவே தேவையில்ல, அவங்களோட மைண்ட் முழுக்க மாறிடுச்சு. அநேகமா நம்மளோட காதல் சக்சீட் ஆக போறது இல்ல, இதோடயே இங்க முடிச்சு நம்மள வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டுக்குள்ள பிக்ஸ் ஆயிட்டான். இந்த பக்கம் அவன் கிளாஸ் நடத்துறங்கிற பேர்ல இவங்க எல்லாரையும் பேசியே கொண்டுகிட்டு இருக்கான். அடுத்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபேமிலி விஷயமா ஒரு சில விஷயங்களை பேசலாமே, தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இவங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஃபேமிலியில எத்தனை பேர், அவங்க எந்த அளவுக்கு வசதியா இருக்கிறாங்க, ஹீரோயின் எதுக்காக இந்த படிப்பை படிக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ண, அப்படி இருக்கும்போது படிப்புல போக்கஸ் பண்ணாம எப்படி இவன் மேல அவளுக்கு காதல் வந்துச்சு இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி, ஒரு கேள்வி இல்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போறாங்க. அதுலயும் இந்த அப்பங்காரன் தான் இத்தனை கேள்வியும் தான் பொண்டாட்டி கிட்ட சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க சொல்லியிருக்கான். இப்படி இவங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே ஹீரோயினும் கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாம எல்லா பதிலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவன் கேட்கிற பதிலுக்கு கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியல. அப்போ இவன் என்ன சொல்றானா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, படிப்புங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அந்தந்த ஏஜ்ல மட்டும் தான் படிக்க முடியும், அதை நீங்க பெருசா எடுத்துக்காம இப்பவே நீங்க இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள போய் நீங்க லைஃப்ல என்ன பெருசா சாதிக்க போறீங்க, பினான்சியல் செக்யூரிட்டி அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோவோட அம்மாகாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயினுக்கு பெருசா எந்த ஒரு பதிலும் சொல்ல தெரியல. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, அதுக்குதான் நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்களே, அதை கட்டி காப்பாத்தினா பத்தாதா, அதை தவிர்த்து என்ன பெருசா சம்பாதிச்சு வேலைக்கு போய் இதெல்லாம் அவசியம் இல்லாத ஒண்ணு, நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னோட டார்லிங் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு செட்டிலான வாழ்க்கையை நான் இங்கேயே வாழலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்கும் போது இவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் கூட ஆரம்பத்துல எந்த வீட்லயுமே காதலுங்கிறது இப்படித்தான் இருக்கும்
இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிதான் இந்த ஹீரோவோட வீட்லயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதை எப்படி கலந்து போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த அப்பங்காரன் எந்த ஒரு பதிலுமே பேசல. அவன் ரொம்ப பொறுமையாவே இருக்கான். இவன் என்ன சொன்னாலும் அதை பெரிய அளவுக்கு கேட்கற மாதிரியே இல்ல. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவங்களை அந்த கல்யாணத்துக்கு சம்மத வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளதான் இப்போ ஹீரோவோட மைண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த அப்பங்காரன் எந்த ஒரு பதிலும் பேசாம இருக்கிறது அவனுக்கு சரியா படல. ஏன்னா இவன் மைண்டுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கறது கூட இவங்களுக்கு தெரியல. ஏன்னா முதல்ல இவன் வந்து ஆரம்பத்துல இப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. இப்போ ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க வசதி கம்மியா இருக்கிறாங்க இப்படிங்கிற இந்த காரணத்துக்காகத்தான் இவன் இவ்வளவு சமாதானம் சொல்ல யோசிக்கிறானோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இவன் என்ன சொல்றானா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தங்களை கேட்டகரி வச்சு இவங்க ரிச்சா இருக்காங்க, இவங்க மிடில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல பார்க்கக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற அந்த கேள்வியை அவன் பையன் மைண்ட்ல இருந்து கேட்க கூடாது. சரி, அவன் யோசிச்சு கேட்கறதுக்கு முன்னாலே இந்த அப்பங்காரன் சொல்லி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எனக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நானே கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகும்போது பொருளாதார ரீதியா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பலப்படுத்திக்கிட்டு தான் அந்த லைஃப்குள்ள நான் என்ட்ரி ஆனேன். ஆனா நீங்க இப்படி உங்களுக்குன்னு சொல்லி சுயமா எந்த ஒரு இது இல்லாம இப்படி ஏதாவது பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா நாளை பின்ன உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்காது, நீங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அப்பங்காரன் ஒரு குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்துச்சு போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க லேடி வந்து ஹீரோயினை ஒரு மருமகளா தான் பாக்குறாங்க. கண்டிப்பா இந்த வீட்டுக்கு தகுந்த ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களும் இந்த மாதிரியான படங்கள் நடிக்கிறவங்க தானே. அப்போ இந்த மாதிரியான ஒரு லேடியை தான் இவங்க சூஸ் பண்ணுவாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அவனோட ரூம்ல ஒரு சில ரகசியமான விஷயங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, உன்னோட ஃபேமிலியில உன்னோட அப்பனுக்கு என் மேல சுத்தமா விருப்பமே இல்லை. நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர்றது அவர் விரும்பல அப்படிங்கறது அவரோட நடந்துக்கிற விதம், அவ பேசுற தோரணை அப்படிங்கிற இது எல்லாத்துலயுமே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அநேகமா நாம ஒரு வேலை பிரிஞ்சிட்டோம், சேராம இருந்தாலும் கூட இதை பத்தி நீ பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, கண்டிப்பா அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அதை நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன், அதை சொன்னா மட்டும்தான் உனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். நீங்க எடுத்த உடனே ஒருத்தங்களை சிம்பிளா எடை போட்டுற, இதுதான் உன்னோட மிகப்பெரிய ஒரு டிராபேக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட காதலிக்கு ஹீரோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த எப்படி அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறது, நம்ம நிஜமாவே இவளை காதலிக்கிறோம் அப்படிங்கிறது இவளுக்கு புரியுது. ஆனா ஒருவேளை இவளுக்குள்ள இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டி, நம்ம கிட்ட அதிக பணம் இருக்கு அப்படிங்கறதுனால இவன் நம்மளை ஏமாத்திடுவானோ அப்படிங்கிற இந்த எண்ணெல்லாம் இருக்குல்ல, இதை எப்படி ஹீரோயினோட மைண்டுக்குள்ள இருந்து போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி இவனுக்கு முழுக்க தெரியவே இல்லை. ஹீரோயின் ஒரு கட்டத்துல முதல்ல நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் இவளுக்கு தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வந்திருக்கும். பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம அவன் மேல இருக்கிற அந்த உண்மையான காதலுக்காக அக்செப்ட் பண்ணிட்டு பொறுமையா இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவனும் எவ்வளவு நேரம் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் அவ அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டா. சரின்னு சொல்லி இவன் படுத்து தூங்கிட ஹீரோயின் அடுத்த ராத்திரி திடீர்னு கண்முழிக்கிறான். கண்முழிச்சு எங்கடா போறான் அப்படின்னு பார்த்தா கீழே அந்த படியேட்ல கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கா. கிச்சனுக்கு போறான். அநேகமா தண்ணி குடிக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி அவ போன இடத்துல இந்த ஹீரோ கேரக்டரோட அப்பங்காரன் ஒருத்தவன் நின்னுகிட்டு இருக்கான். அவன் சரக்கு அடிச்சிட்டு இருப்பான் போல தெரியுது. இந்நேரம் தூங்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் என்ன சொல்றா, இல்ல நான் கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க பக்கத்துல ஒரு பால் கேன் இருக்கும். அதுல இருந்து ஒரு டம்ளர் பால் எடுத்து ஊத்தி ஹீரோயினுக்கு குடிக்க சொல்லி கொடுக்குறான். கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட இப்போ மதியானம் அந்த ஹீரோ கேரக்டர் இருக்கும்போது ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பான். அதே கேள்வியில தான் இப்ப திரும்பவும் இவன் ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நீ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்ததே பெரிய விஷயம் தான், ஆனா என்ன பண்றது, என்னோட மகனுக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து பெருசா இவன் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லல. கேட்கற வரைக்கும் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது, இல்ல உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பர்சனலான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசுற தோரணையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முதல்ல இவனை பார்க்கும்போது நம்ம நல்லவன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பான். ஆனா இப்போ இவனோட பிஹேவியர் அப்படியே டோட்டலா முழுக்க சேஞ்ச் ஆயிடுச்சு. இவன் நடந்துக்கிற விதம், பேசுற தோரணை எல்லாம் பார்க்கும்போது இவன் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தெரியாத ஒருத்தங்களை பார்த்தா நம்ம எப்படி பேசுவோம் அந்த மாதிரி இவன் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல ஒரு பயம் வந்து, இனி இதுக்கு மேலயும் இவங்கிட்ட நின்று பேசுறது சரியில்லை, இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதான் பெட்டரான ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்போ இவன் ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். ஒருவேளை நான் வந்து உங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ அனுமதிக்கல, இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கேன், நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க ஹீரோயின் தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு செயலை மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா எங்களோட காதல் ரொம்ப முக்கியமானது, அந்த காதலுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஹீரோயின் வந்து இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக அவளை வந்து நம்ம என்ன சொன்னாலும் அந்த செயல்ல ஹீரோயின் ஓகே சொல்லுவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ள இவன் ஹீரோயின் கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்றான். இதுக்கெல்லாம் நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க ஹீரோயின் முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட என்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரியான ஒரு ஆட்களை நான் பார்க்கும்போது தான் இந்த மனிதர்கள் மீதே ஒரு வெறுப்பு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இங்க பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நான் என்ன சொன்னனோ அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உன் லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ போக முடியும். அப்படி முடியலன்னு சொன்னா இதே லெவல்ல நீ ஸ்ட்ரக் ஆகி நிக்க வேண்டியதுதான். இனி இதுக்கப்புறம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த கனவு வாழ்க்கையும் வாழ முடியாம போயிடும். அதுக்கப்புறம் உங்க காதலும் சேராம போயிடும். என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவன் கேட்க, ஹீரோயின் முதல்ல இதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்படி என்ன டிமாண்ட் வச்சிருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்ல எப்படிப்பட்ட கண்டென்ட் இவங்க கொண்டு போவாங்கன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிடும். முதல்ல ஹீரோயினுக்கு பெரிய அளவுல இதுக்கு அக்செப்டன்ஸ் இல்லங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம இவன் என்ன சொல்றானோ அதை நம்ம கேட்டுதான் ஆகணும் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட ஹீரோயின் இவன் சொன்ன அந்த கண்டிஷனுக்கு அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. இனி இதுக்கப்புறம் இங்க கிச்சன்ல என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் இந்த பக்கம் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவன் சொன்ன அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு அதை முடிச்சு கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இங்க ரூமுக்குள்ள போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் ஹீரோ கண்முழிக்கிறான். என்ன அர்த்தராத்திரில நீ எங்கிருந்து வர, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல உன்னோட முகத்தை பார்க்கும்போதே தெரியுது நீ ரொம்ப மௌனமா இருக்க, கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு நடந்திருக்கு, ஆனா அது நீ என்கிட்ட சொல்ல மறைக்கிறல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சிடுது. ஹீரோ தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ நீ என்ன நினைச்சாலும் சரி என்னோட ஃபேமிலி நம்மளோட லவ் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியோட பரம்பரை மோதிரம் ஒண்ணு இருக்கு, அந்த மோதிரத்தை எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்ல ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆனா அதை ஹீரோ கிட்ட மறைக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன் கூட இருப்பேன், இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துடு, நீ இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்ததா ஹீரோ அந்த பரம்பரை மோதிரத்தை எடுத்து ஹீரோயின் கையில போட்டு விட இவங்க மேரேஜுக்கும் அக்செப்டன்ஸ் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியோட முழு வீடியோவும் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்க போய் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.